பொண்ணும் எப்பொழுதும் தருவானை, போகம் திருவும் தருவானை, பிள்ளையின் பிழையை பொறுப்பானை, பிழையலாந்தகர பணிப்பானை, இன்னும் தன்மையின் எந்தறியமோ எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் பைகும் பயப்படத்தனி மதுரானை மணக்கருமாகும். வணக்கம். ஸோ இப்போ நம்ம வரன் பார்க்க போறோம். கருணிகர்ல சாய் அன்விதா என்கிற முதல் வரனை நான் அறிமுகப்படுத்துறோம். வணக்கம். நான் சுந்தரராஜன் ராயப்பேட்டால இருந்து வந்திருக்கோம். இது எங்க ஒய்ஃப் வரலட்சுமி. எங்களுடைய டாக்டருக்காக நாங்க வரன் பார்க்கிறோம். என்னுடைய டாக்டர் எம்டெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல இப்போ பெங்களூர் பேஸ்டு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சென்னையில தான் இருக்காங்க. நாங்க கருணிகர், நான் வெஜிடேரியன். சாய் அன்விதா சீர் கருணிகர் ஆயில நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம். எம்டெக் முடிச்சுட்டு ஒரு ஜூனியர் பிசினஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய வரன். நீங்க யாருக்காவது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பெங்களூர், சென்னை எங்க இருந்தாலும் நான் வெஜிடேரியன் கன்னிகர். ஆயில நட்சத்திரம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஹம்பக் அதெல்லாம் தயவு செய்து அந்த காலத்துல சொன்ன ஒரு சாதாரண ஒரு மூட நம்பிக்கை விளக்கங்கள். நீங்க அதை நம்பி அந்த காலகட்டத்துல சொன்னதை வச்சுட்டு இப்ப பேசாதீங்க. சோ நீங்க 6 பசங்களுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கு. தயவு செய்து யார் முன்னாடி அப்ரோச் பண்றீங்களோ ஸோ தே ஆர் அனலைசிங் என்ன எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கிளியரா நான் அவங்ககிட்ட வாங்கிடுறேன். ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சவங்களா இருந்தா போதும். சென்னை இல்லைன்னா பெங்களூர் ஒரு 2-3 years டிஃபரன்ஸ் இருந்தா. இவங்க 2001 ஸோ 98-99 பாடி உணவு முறைதான் இங்க கருணைகள்ல பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ஆனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதுதான் முக்கியமான விஷயமாவும் இருக்கு. அதனால இவங்க கேட்டுடலாம் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா. நான்வெஜ் கிளியர். நான்வெஜ் இருக்கிற கருணிகள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்ப அடுத்த வரன் ஐஸ்வர்யா ஆர் என்கிற பெண் வரன். ஐஸ்வர்யா ஆர் கருணிகர், காசி மகரிஷி கோத்திரம், 1999 born, 1149 சென்னையில பிறந்திருக்காங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எஃப்ஏ. நாங்க சிந்தாத்திரி பெட்டில இருக்கோம். பூபதி கொடிக்கடன்னு சொன்னா அந்த ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன் தான். படிச்சிருக்கணும், நல்லா மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கணும், நல்ல ஃபேமிலி படிச்சிருக்கணும், நல்ல ஃபேமிலி, பிசினஸ் இருந்தா ஓகே. கிளாசிக்கல் டான்ஸர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் நல்ல ஃபாதர் ராஜ்குமார் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். யோகலட்சுமி இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் தம்பி இருக்காங்க. இங்க நட்சத்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகம் சிம்மம். மகம் சிம்மம்னா என்ன, ஜெயலலிதா ராசி அப்படிம்பாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அப்படின்னு தான் நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஜாதக கட்டங்கள் பார்த்து 2-3 விஷயம் இருக்கு. நான் வரன் பார்க்கும்போது சூழ பொருத்தம், சூட்சம பொருத்தம் 2 சொல்லியிருக்கேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சூழ பொருத்தம் அப்படின்னா பிசிக்கலா நம்ம உணரக்கூடிய, பார்த்து நம்மளால அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருத்தங்கள். சூட்சம பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள். சில விஷயங்கள் அந்த கட்டத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க ஐஸ்வர்யா ராஜ்குமார் நீங்க உங்களோட இதுல போயிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க போட்டோ பார்க்கலாம். 6212 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 6212 நீங்க பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க மெயின் எக்ஸ்பெக்டேஷன் சென்னையில இருக்கணும். அப்படி இல்லை, ஃபாரின் கூட ஓகேவா, அப்ராட் தான் அனுப்புறேன். அப்ராட் அனுப்புறதுக்கு கூட ரெடி இருங்க. ஸோ ப்ளீஸ் 1999 born ஐஸ்வர்யா என்கிற ஒரு பெண் அறிமுகப்படுத்திருக்கோம். they are very very flexible for choosing. நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இவங்களும் அக்ரெசிவா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பர் ஆல்வேஸ் அவைலபிள். தேங்க்யூ வெரி மச். மோனிஷா என்கிற பெண் வரன் பல மாதங்களாக எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ராங் வெரிஃபைட் ப்ரொஃபைல். இவருக்கு 2 குழந்தைகள, ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா எல்டர் பையன், இவங்க தங்கச்சி, 2வது. சோ இவர் தேவ மகரிஷி, பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. இவங்க 1998 born. மெயின் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா சென்னையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் சேலம் அதர் லொகேஷன் தான் ஓகே தான். வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நான் வெஜிடேரியன் கருணிகர். இந்த மகரிஷி தவிர, தேவ மகரிஷி தவிர யார் வேணா நீங்க பேசலாம்.
பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ. ஸோ எஜுகேஷன் MBA இல்ல டிகிரி ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிற மாதிரி. தேங்க்யூ வெரி மச். திவ்யா ஸ்ரீ என்கிற ஒரு பெண் வரன் வந்து டாக்டர் கிரீஸ்ரீ வந்து பிசியோதெரபிஸ்ட் பார்வதி ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றான். 98 பால். அப்புறம் வந்து மாஸ்டர் பிசியோதெரபி பண்ணியிருந்தா. இப்ப பார்வதி ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றா. அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனி போஸ்ட் டிகிரி அதாவது டாக்டர் கிடையாது, எல்இபி, எம்பிஏ, எம்எஸ்சி, எம்காம் இதெல்லாம் ஓகே. நான் வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்றோம். அண்ட் ஓகே வெஜிடேரியன் இருந்தாலும் பரவாயில்ல. She mainly wants a postgraduate work abroad வேண்டாம். ஓகே. You don't mind giving any part of India. ஓகே. Bangalore. அப்ராட் வேண்டாம். பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் ஓகே. Yeah. எனி மெட்ரோ சிட்டி. சிஸ்டர் பிரதர்ஸ் ஏறாங்க. Brother, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் சிங்கப்பூர்ல ஓகே. சிங்கப்பூர் ஓகே. PhD. ஓகே. ஓகே சார். ரிட்டையர்ட். Some related of mine. And myself, நான் வந்து I'm a life planner and Tata AIG life insurance. You are doing இங்க சென்னை தான். சென்னை. Actually நாங்க ஃபர்ஸ்ட் நாக்பூர்ல தான் இருந்தோம். ரீசன்ட்லி என் பொண்ணுக்கு பார்வதி ஹாஸ்பிட்டல் கிடைச்சதுனால இங்க வந்துட்டோம். விவாக செல்வம் கருணிகர் பிரியா அப்படி அதுல பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொஃபைல் போட்டோ பார்க்கலாம். 6484. and basically அவ வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் மஸ்குலோஸ்கெலிட்டல், தட் இஸ் ஆர்த்தோபெடிக். அதுல அதாவது பிசியோதெரபிஸ்ட்ல வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆகும். எலும்பு சம்பந்தப்பட்டது. Thank you. 1998 வாங்க இவங்க 3 இயர்ஸ் பாக்குறாங்க. 1995 1994 வரை கூட பார்க்கலாம். சரிங்களா? ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி. ஹைட் எவ்வளவு? she is 5'5". 5'5" ஹைட். சோ நல்ல வரன் இருந்தவங்க நீங்க இது பண்ணணும். சிந்துஜா அவரோட ஃபாதர் வந்திருக்காரு. இவங்க வந்து கருணிகர் வெள்ளூர்ல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகரிஷி கோத்திரம் 18/5/1993 born. 1993 பிறந்தவங்க. ரேவதி நட்சத்திரம் மீனராசி. மீனராசிக்கு இப்ப குரு பலன் இருக்கு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து குரு பலன் ஸ்ட்ராங்கா இருக்கு. மிதுனம், அப்புறம் வந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி, அப்புறம் மகர ராசி, மீன ராசி, இன்னொரு ராசி இருக்குது கடைசி ரிஷபம்ல வந்து குரு பலன் வந்து ஒரு இன்டைரக்ட் அப்ரோச்ல இருக்காரு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நேரா சொல்லணும் சொல்றேன். ரிஷபத்துக்கு இந்த வருஷம் முடிஞ்சிடும். சோ இவருக்கு வந்து மீனத்துக்கு வந்து குரு பலன் என்னன்னா, அதாவது குரு பலன் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படிலாம் இல்ல. குரு பலன் இருக்குன்னா ஃபாஸ்டா நடக்கும். குரு பார்வை படுறதுனால அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள், டிராபிக்கே இல்லாத ரோட்ல பெங்களூர் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வண்டியும் இல்ல, ஹைவேஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, எப்படி போலாம்? வித்தவுட் எனி ஸ்ட்ரகிள் சல்லுன்னு போலாம். அதான் குரு பலன். டெஸ்டினேஷன் எப்படி இருந்தாலும் எல்லாம் அடைய போறீங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் விஜயோட கூட்டம் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்? நடுவுல அது மாதிரி குரு பலன் இல்ல, கொஞ்சம் டிலே ஆகி போகணும். சிந்துஜா அருமையான ஒரு நீங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இவங்க வீட்டுல பொண்ணையும் பார்த்திருக்கேன், மிஸ்ஸஸ் பார்த்திருக்கேன். நல்ல ஃபேமிலி, கவர்மெண்ட் சர்வெண்ட் மிஸ்ஸஸ், இவர் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு நல்ல ஒரே பொண்ணு. வெஜ் நான்வெஜ் எனிதிங் இஸ் ஓகே. கேஸ்ட் சைடு பிள்ளையா இருந்தாலும் சரி, கரணிகரா இருந்தாலும் ஓகே. 1993 born. 92, 91, 93 இருந்தாலும் ஓகே. 89 வரை வரலாமா? 89 வரையும். மீன ராசி ரேவதி. அதான் சொன்ன குரு பலன் இருக்கு, பண்ணலாம். சுபஸ்ரீ என்கிற ஒரு பெண் வரன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னை ஐம்பதாம் பகுதியில் பொன்னம்பலம் நீலவேலி என்னோட டாக்டருக்காக பார்க்க வந்துட்டு இருக்கோம். டாக்டர் வந்து பி சுபஸ்ரீ. அவங்க பிஜா முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு சிகிச்சை டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரியவங்க. ரெண்டாவது பையன் பி நந்தகுமார், அவங்க டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2002 என் டாக்டர் அவங்க தான் நாங்கள் வரணும் பார்த்துட்டு இருக்கோம். 18/2/2002 மேஷராசி
அஸ்வினி நட்சத்திரம் பலஜாஜை பொறுத்தவரை வெஜிடேரியன் நாங்க வெஜிடேரியனாக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. இது நோட் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வரன்னு கேட்டுக்கலாம். வருஷம் 3 வயசு டிஃபரன்ஸ், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, லொகேஷன், எஜுகேஷன், அப்புறம் ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்து வந்தாங்கன்னா நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீட் பண்ணலாம். இவங்க வீட்டுல கேட்டீங்கன்னா உடனே ஆகும். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஒரு 4 மாசம் கல்யாணம். அதுக்கடுத்ததாக பிளாட்டினம் மெம்பர் சரண்யா ஃபேமிலி பேசுகிறோம். வணக்கம். தேங்க்ஸ் டு எவ்ரிவன். செகண்ட் ஹாஃப் தேங்க்ஸ். ஸோ நான் வந்து பாதுகாப்பு கெஸ்ட் ஆஃபீஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒர்க்கிங் பண்ணியிருந்தேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி இந்த எம்எஸ்சியும் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எம்சி ப்ரோக்ராமாக இருக்குது. என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து விஜயா இருக்குது. இதுக்கு ஒரு சங்கன் டாக்டர் சன் வந்து சாப்பிட்றாங்க. டாக்டர் வந்து சரணியா வந்து அவங்க வந்து பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. மீன ராசி 2வது நட்சத்திரம். இப்போ 6/10/1998 மாதவங்க. மீன ராசி 2வது நட்சத்திரம். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பார்க்குறோம். நாங்கள் வந்து பேசிக்கலி நான்வெஜ் டென்ஷன் வேல்யூ எல்லாமே பக்கம் மெயின்டைன் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து சென்னை, செங்கால்பட்டு, காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி வரைந்திருந்தோம்னா அது மட்டும் நடந்தோம். அடுத்தது என்னுடைய சன் வந்து சரவணன், டி சரவணன். அவர் வந்து பிஇ சிஎஸ்சி படிச்சிருந்தாரு. கேபிட்டான்ட்டு இங்கே மதுரையில் ஒரு ஆஃபீஸ் வச்சு இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பேர் இந்த சுப்ரேன் சொந்த வீடு சொந்த வீட்டு பூர்வம் இருக்கு. பூர்வம் தான் அவங்களுக்கு சந்திப்புக்கு எல்லாருமே தனியாகவே இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அது இட் இஸ் பேரண்ட்லி வி கேன் கிவ். அது அவங்களுடைய இதை வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏன் பண்ணுறது அவங்க ஸோ இப்போ ஃபேமிலி வந்து வெரிஃபைடு ஃபேமிலி. ஒரு 1 இயரா இவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆர்மி அப்படின்னா கூட வெரி வெரி பொலைட் அண்ட் வெரி டிசிப்ளின் அண்ட் கைண்ட் கேரக்டர் ஃபேமிலி. ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் காட் ஃபியரிங் ஃபேமிலி. ஐ கேன் அட்வைஸ். அது நீங்கள் போகணும், அதை விட சொல்லவே வேண்டாம். உண்மை மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு. நான் ஒரு ஏஐல கொஞ்சம் லைட்டா மாற்றி கொடுத்தேன். நோ அப்படின்ட்டாங்க. அந்த போட்டோல போடக்கூடாது, நான் நேச்சுரலா இருக்கணும், அது மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி உடனே டெலீட் பண்ணி வச்சு கரெக்ட் போட்டோம். ஸோ நாங்க வந்து இப்போ ஏஐ கல்ச்சர் போயிட்டு இருக்கேன். நேரா பார்த்து டிசைட் பண்ணுங்க. விவாக சங்கமம் மூலியமா நான் கொடுக்கறது போட்டோ பார்த்துட்டு டிசைட் பண்ணாதீங்க. நேரா நீங்க ஒரு வரனை பார்த்து முடிவு பண்ணுங்க. அதனாலதான் நாங்க வந்து we are always welcome. ஒரு பெண் வரனாலும் ஆண் வரனாலும் இங்க போட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க நெக்ஸ்ட் டைம் யூ ட்ரை டு bring your daughter and son. Thank you.